ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? சண்முகம் அறிவழகன் மீதும் சிவபாலன் மீதும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ரத்னாவிடமே அறிவழகன் தப்பானவன் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சண்முகம். அப்போது அங்கு வந்த பரணி சண்முகத்திற்கு புத்திமதி சொல்லி அறிவழகன் நல்லவன்னு புரிய வைக்கிறாங்க. அப்புறமா பரணி சொன்னவுடன் யோசிச்சு பார்த்த சண்முகத்திற்கு அறிவழகன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வருது. அதுக்கப்புறம் சிவபாலனை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க சொல்கிறாங்க பரணி. அறிவழகனை சந்திக்கிறதுக்கு சண்முகம் ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ அறிவழகன் சொல்கிறாங்க, என்னை யார் நம்பினாலும் நம்பாட்டியும் பரவாயில்லை, என்னை ரத்னா நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரத்னாவுக்கு நான் யார், என்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவழகன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சூடாமணி இருந்த ஜெயிலில் இருந்து ஜெயில் வார்டன் பாரதி மகாதேவன்கிறவங்க சண்முகத்தை வீட்டுக்கு வர்றாங்க. சண்முகத்தை சந்தித்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. சூடாமணி ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் அங்கு வார்டனாக இருந்தேன். சூடாமணி உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, உன் தங்கைகளை நீ எப்படியும் பார்த்துக்குவ அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோடு நேற்றைய எபிசோடு முடிஞ்சு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஜெயிலில் இருந்த வார்டன் சண்முகம் வீட்டிற்கு பேசிக்கிட்டு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் ஏறி போகிறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டேஷனில் முத்துப்பாண்டி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. முத்துப்பாண்டி தான் அந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாரதி மகாதேவன் அவங்க அந்த ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போகிறாங்க. ஆட்டோ டிரைவர் ஜெயிலில் இருந்து வந்ததால் பாரதி மகாதேவன் அவர்களை கைதின்னு நினச்சிக்கிட்டு அந்த டிரைவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாரதி மகாதேவன் அவங்க கன்னத்தில், அந்த டிரைவர் கன்னத்தில் ஒரு அறை விடுறாங்க பாரதி மகாதேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முத்துப்பாண்டியை சந்தித்து பாரதி மகாதேவன் முத்துப்பாண்டியை பார்த்து நீங்கள் சூடாமணியோட மருமகன் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. முத்துப்பாண்டியும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறமா நான் சண்முகம் வீட்டிற்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா சண்முகம் வீட்டிற்கு கிளம்புறாங்க பாரதி மகாதேவன். எதற்காக மறுபடியும் சண்முகம் குடும்பத்தை பார்க்க நினைக்கிறாங்க பாரதி மகாதேவன். திடீர்னு சண்முகம் வீட்டிற்கு போகிறாங்க. ஏன் என்பதெல்லாம் ஒரே மர்மமாக இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு பக்கத்தில் பாரதி மகாதேவன் என்ட்ரி கொடுக்க, மறுபக்கம் சவுந்தரபாண்டி சண்முகம் வீட்டுக்கு புறப்பட்டுட்டு இருக்காங்க. சிவபாலன் மீது வீராவின் கழுத்தில் தாலி கட்டினானே, அப்போலேருந்து சவுந்தரபாண்டி நிம்மதியாகவே இல்லை. ஏற்கனவே சண்முகம் வீட்டில் இருந்து தான் தன்னோட வீட்டுக்கு மருமகளாக வந்த இசக்கியை சவுந்தரபாண்டிக்கு பிடிக்கல. அதில் சண்முகத்தில் இன்னொரு தங்கச்சியும் மருமகளாக தன்னோட வீட்டுக்கு வந்ததால் என்ன செய்வதுன்னு தெரியாமல் கலக்கத்தில் சவுந்தரபாண்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சனியனை கூப்பிட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டி சண்முகம் வீட்டுக்கு வர்றாங்க. சண்முகம் வீட்டுக்கு எதுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா வீரா கழுத்தில் சிவபாலன் கட்டிய தாலியை கலட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சனியன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி இசைக்கு கூட படிக்கலை, அவளே என் வீட்டுக்கு அந்த ஆட்டம் போடுறான். இதில் இந்த வீரா வேற நல்லா படித்தவ, அவனை நம்ம வீட்டுக்கு வந்தால் என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க சண்முகத்தோட வீட்டுக்கு. சண்முகம் சவுந்தரபாண்டியை பார்த்தோன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறமா கோவத்தில் அடக்கிட்டு, வாங்க மாமனாரே, வாங்க காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சனியன் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வீராக்கிட்ட சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, என் மகன் கட்டின தாலியை கலட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, அதை அவன் தானே கட்டினேன், அவனையே வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சொல்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.